வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதிக கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்திருப்பதால் திமுகவால் கூடுதல் தொகுதிகளை தர இயலவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை முதல்வரிடம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுகவில் இறுதிக்கட்ட வேட்பாளர் நேர்காணல் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 20 தொகுதிகளில் விருப்பமனு அளித்த 700க்கும் மேற்பட்டவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்தம் பற்றி பேசிய உடனே தங்கம் சவரனுக்கு 5,360 ரூபாய் உயர்ந்து 1,06,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று மட்டும் இருமுறை 7,600 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் ட்ரம்ப் அறிவித்த உடனே தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்தது. வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிலோ 2.5 லட்சத்திற்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பாமகவுக்கு 18 தொகுதிகளும் அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பிறகு சின்னம் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் ஐஜேகே, தமுகவுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நீடிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். 2 ஆண்டுகளாக ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்திருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்திற்கு வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு இறுதியாகியுள்ள நிலையில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் திமுக 14 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 14 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் வழங்கப்படும் என திமுக புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாக்குப்பதிவு மற்றும் விவிபேட் இயந்திரங்களை சுழற்சி முறையில் அனுப்பி வைக்கும் பணி பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது. மாவட்ட தேர்தல் அதிகாரி தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பணி நடைபெறுகிறது. வாக்காளர்களின் வசதிக்காக தேர்தல் ஆணையம் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. வாக்காளர் தகவல் சீட்டில் தற்போது வரிசை எண் மற்றும் பாகம் எண் தெளிவாக காணப்படும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் வாக்குச்சாவடியை எளிதாக கண்டறியலாம். மேலும் வாக்குச்சாவடி மையங்களில் கைபேசிகளை பாதுகாப்பாக ஒப்படைக்க புறாக்கூண்டு போன்ற பெட்டிகள் அல்லது பைகள் அமைக்கப்படும். அத்துடன் ECI NET என்ற ஒருங்கிணைந்த இணையதளம் அறிமுகமாகியுள்ளது. இதில் வாக்காளர் பதிவு, திருத்தம், வாக்குச்சாவடி விவரங்கள், வாக்குப்பதிவு சதவீதம் உள்ளிட்ட பல சேவைகளை ஒரே இடத்தில் பெற முடியும். இந்த செயலியை கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். ஈரான் போரை விரைவில் முடிக்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா காமேனியுடன் தொலைபேசியில் பேச திட்டமிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஈரானில் மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். அடுத்த 5 நாட்களுக்கு மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது எனவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார்.
ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ட்ரம்ப் கூறிய நிலையில் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பதிலடிக்கு அஞ்சி ட்ரம்ப் பின்வாங்குவதாகவும் கச்சா எண்ணெய் விலையை குறைப்பதற்கான நாடகம் எனவும் ஈரான் ஊடகங்கள் கூறியுள்ளன. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாரும் குற்றவாளிகள் என மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கில் சிபிஐ முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மை என உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தீர்ப்பை வாசித்த நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்துள்ளார். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அப்படி வழங்கினால்தான் எங்களைப் போல வேறு எந்த குடும்பமும் பாதிப்படையாது என ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளாக இந்த நாளுக்காக தான் காத்திருந்தோம் என உருக்கமாக பேட்டியளித்தனர். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிக்கும் விஜய்க்கு போட்டியிட ஆள் இருக்கிறதா என பாஜக மூத்த தலைவர் குஷ்பு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணிதான் வெற்றி பெற போகிறது எனவும் அவர் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேண்டும் என விசிக உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவைக்கான தேர்தலில் ஒரு இடத்தை கேட்டு பெற வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையான நாடுகாணி சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் 1/2 கிலோ தங்கக்கட்டி பறிமுதல் செய்யப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் கிஷான் என்பவரது வாகனத்தை சோதனையிட்ட போது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தங்கக்கட்டி கண்டறியப்பட்டது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தை கூடலூர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் பறக்கும் படையினர் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகத்துடன் தாவேகா கூட்டணி அமைத்திருப்பதாக தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவித்துள்ளார். 30 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேயம் மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் தேர்தல் நாளான ஏப்ரல் 9 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் புதுச்சேரி அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. அசாம், புதுவை, கேரளாவில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. நாளை முதல் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான தம்பிகளின் உயர்கல்விக்கு ஊன்றுகோலாக தமிழ் புதல்வன் திட்டம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எளிய குடும்பங்களின் அடுத்த தலைமுறை செழிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பட்டியலின விவசாயி படுகொலை குறித்து பேசாதது ஏன்? திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள துரந்தர் 2 திரைப்படத்தை தமிழகத்தில் தடை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் அரசியல் ரீதியாக ஒரு சார்பு கருத்துக்களை கொண்டுள்ள இந்த படத்தை நிறுத்தி வைக்க வேண்டுமென வழக்கறிஞர் ஷீலா என்பவர் முறையிட்டார். இந்த முறையீட்டை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு திரைப்படம் ஏற்கனவே வெளியாகிவிட்டதை சுட்டிக்காட்டியதுடன் இது தொடர்பாக முதலில் முறைப்படி மனு தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தி உத்தரவிட்டது. சேலத்தில் கடந்த 20ஆம் தேதி நிகழ்ந்த அரசு பேருந்து விபத்தில் 8 பேர் பலியான சம்பவம். விபத்திற்குள்ளான அரசு பேருந்து ஓட்டுநரின் லைசென்ஸ் ரத்து செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்.
நடிகர் ரஜினிகாந்த் குறித்து தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்று அவரது மனைவி லதா ரஜினிகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். துபாய் செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ரஜினியை திமுக மிரட்டியதாக ஆதவ் அர்ஜுனா கூறிய கருத்தை ரஜினியே மறுத்துவிட்டதாகவும் லதா கூறினார். அவரே சொல்லிட்டாரு இல்லையா, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லையா, தவறான அவதூறுகளை பரப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அவரோட ஸ்டேட்மெண்ட்டை படிச்சாலே தெரியும். கண்டிப்பா தவறா இருந்தா எல்லாரையும் பாதிக்கும் இல்லையா. ஏப்ரல் முதல் வாரம் புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் ஏப்ரல் 9 நடைபெற இருக்கும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவி வரும் நிலையில் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை தமிழக வெற்றிக் கழகம் சந்திக்க உள்ள நிலையில் 30 தொகுதிகளுக்கான தங்களது வேட்பாளர்களை தாவேகா அறிவித்திருந்தது. இந்நிலையில் தாவேகா வேட்பாளர்களையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து ஏப்ரல் முதல் வாரம் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வணிக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிறிய ஹோட்டல்கள் மற்றும் டீ கடைகள் மூடப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து வரும் போர் காரணமாக எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பல இடங்களில் உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனிடையே கள்ளச்சந்தையில் சிலிண்டர் 4000 ரூபாய் வரை விற்கப்படுவதால் கடைகளை தற்காலிகமாக மூடி வருவதாக சிறு வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே இடப்பிரச்சினையில் வழக்கறிஞர் உள்ளிட்ட 3 பேர் மீது அரிவாள் வெட்டு மற்றும் கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வழக்கறிஞர் முருகேசன் தனது நிலத்தில் கிணறு தூர்வாரும் பணி மேற்கொள்வதை எதிர்த்து ராஜேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் 15க்கும் மேற்பட்டோர் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆத்திரத்தில் கார் சேதப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள புகழ்பெற்ற கம்பகரேஸ்வரர் கோவிலில் உருத்திர பாதை திருநாள் விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோவிலில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள நந்தி பகவான் உருவம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 27ஆம் தேதி சகோபர தரிசனமும் 29ஆம் தேதி இரவு திருக்கல்யாண வைபவமும் நடைபெறவுள்ளன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள புகழ்பெற்ற குன்றக்குடி சண்முகநாதர் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆறுமுக பெருமான் படம் வரைந்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பால் மற்றும் சந்தன அபிஷேகங்களுடன் கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சிகர நிகழ்ச்சியான பங்குனி உத்திரத்தன்று பக்தர்கள் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் தீ மிதித்தும் தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்த உள்ளனர்.